இன்னைக்கு நம்ம ரீசனிங்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா கோடிங் டீகோடிங்ல சிம்பிள் சம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டு வர்ற இடத்துல பிளஸ் போடணும். அதே மாதிரி இந்த சிம்பிள் ஆஷ் வர்ற இடத்துல மைனஸ் போடணும். பெர்சன்டேஜ் வர்ற இடத்துல மல்டிப்ளிகேஷன், அண்டு வர்ற இடத்துல டிவிஷன் போடணும். இப்ப யூஸ் பண்ணுவோமா? இப்ப இந்த சம் வந்து நான் நார்மலா சொல்லிடுறேன், பட் கண்ணுல பார்த்தோன்னே ஆன்சர் போனீங்கன்னா நம்மள எவ்வளவு அளவு ஸ்பீட்ல போடுறோமோ அதுதான் வேணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன்சர் நம்ம நார்மலா இது பண்றோம் 20, அதாவது இந்த பெர்சன்டேஜ் வர்ற இடத்துல மல்டிபிளிகேஷன், அட்டு வர்ற இடத்துல பிளஸ், ஆஷ் வர்ற இடத்துல மைனஸ். போடோமாஸ் ரூல் பிரகாரம் டிவிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் தான் போகணும். இங்க டிவிஷன் தான் மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷன் 20 × 3 60 பிளஸ் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆடிங் பண்ணணும். 60 + 6 வந்து 66. 66 - 4 வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம 62. ஸோ 62 தான் ஆன்சர். ஆன்சர் ஏ தான் கரெக்ட். இது வந்து நார்மலா நம்ம ஒவ்வொன்றா அட்டைன் பண்ணிட்டு போடுறது. இது வந்து ஷார்ட்டா என்ன எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இதை அப்படியே இந்த நம்பரை கண்ணை விட்டு நகர்த்தாதீங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள்ல எதனாச்சுக்கு மல்டிபிளிகேஷன் டிவிஷன் வருதான்னு பாருங்க. இப்ப இதுல மல்டிபிளிகேஷன் வருது பட் டிவிஷன் இல்ல. இப்ப இந்த மாதிரி வர்றப்ப மல்டிபிளிகேஷனையும் டிவிஷன்லயும் கண்ணில் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுங்க. அதாவது இதை பார்த்த உடனே வந்து 60 அப்படின்ட்டு. அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் எங்கிட்டாச்சும் இது வந்து மல்டிபிளிகேஷன் டிவிஷனுக்கு அதே மாதிரி என்னாச்சு இருந்துச்சுன்னா கண்ணில் பார்த்த உடனே ஆன்சர், அதாவது நம்ம பாக்குறப்பே வந்து இதுல ஒர்க் அவுட் தான் பண்ணக்கூடாது. இங்க ஒரு ஆன்சர் இங்க ஒரு ஆன்சர் ஆன்சருக்கே கொண்டு வந்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு டைம் குறையும். ரெண்டாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் வேற எங்கேயாச்சும் அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் காம்பினேஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஆன்சர் இது பண்ணிட்டு கடைசியில பிளஸ் மைனஸ்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் தான் பண்ணணும், அப்புறம் மைனஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பிளஸ் மைனஸ்ல உங்களுக்கு தெரியும் சிம்பிள் மாத்தி இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், சிம்பிள் ஒரே தான் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்க வந்து +6 -4. ஸோ என்ன அப்படின்னா +2 அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 6 + 2 60 + 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ஆன்சர் போடணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்ல யூஸ் ஆகும். நம்ம ஒர்க் அவுட் பண்றது எவ்வளவு அளவு நல்லது அப்படிங்கறத தாண்டி எவ்வளவு அளவு டைம் மேனேஜ் பண்றோமோ அதுதான் ரீசனிங்ல. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சம்முக்கு எடுத்தோடனே ஒர்க் அவுட் பண்ணி போடுறத விட டக்குன்னு மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷனை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி சிம்பிள் சம்மான இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சேம் ரீசனிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மைலர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க.